ஹாய், நான் ராஜா மலர் பேசுகிறேன். வாங்க பர்மாவில் கறி கறி வந்து ஹாய், நான் ராஜா மலர் பேசுகிறேன். வாங்க பர்மாவில் கறி உப்பு தரக்காய் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். எங்கள் அவ்வா எனக்கு கற்றுக் கொடுத்தது. எங்கள் அவ்வா விதவிதமாக பண்ணுவாங்க பர்மா சமையல். உப்பு தரக்காய்க்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி எடுத்து நல்லா அலசிக்கணும். அலசும் போது லெமன் ஊற்றி அலசுங்க, கவுச்சி வாடை வராது. அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லிடுறேன். காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. பட்டையில் வெங்காயம் நிறைய வேணுங்க. வெங்காயம் நிறைய போடணும். ஒரு 1/2 கிலோ வெங்காயமாவது போட்டுக்கோங்க. பூண்டு ஒரு 1/4 கிலோ பூண்டு போட்டுக்கோங்க. 1/2 கிலோ வெங்காயம் போட்டுக்கோங்க. 1 கிலோ கறி இது. அதுக்கேற்ற காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை. இப்போ அடுப்பில் வந்து ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கணும். ஏன்னா எண்ணெயிலே தான் பண்ணுறது. இது எண்ணெயில் பண்ணும்போது நம்ம வந்து 1 வாரம் கூட வச்சுக்கலாம். இதை 1 வாரம் வச்சு சாம்பார் வைக்கிறோமா இல்லை ரசம் வைக்கிறோமா அப்போ வந்து இதை பண்ணி இதை எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னே கறி போட்டுக்கோங்க. கறி போட்டுட்டு நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கணும். இது பேர் உப்பு தரக்காய். இது பேர் அவ்வளோதாங்க. இந்த பாருங்கள் எப்படி மொறுன்னு ஆயிடுச்சுன்னு. இது முடிஞ்சிச்சு. இப்படி செஞ்சிங்கன்னா இதை வந்து ஒரு வாரத்துக்கு கூட வச்சுக்கலாம். 5 நாளைக்கு வச்சுக்கலாம். சாம்பார் வச்சுட்டு இதை தொட்டுக்கையாக எடுத்துகிட்டு கிளம்பி போய்ட்டு, இல்லை இதையே சுட சோறை போட்டு கூட சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.